ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரேஷன் அரிசியில் டிஃபனுக்கு மாவு அரைக்கிறது எப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இது நல்லா ஊறணும். 200 கிராம் உளுந்து எடுத்துக்கிறேன் நான். இது நல்லா உருட்டு உளுந்து, நல்லா மாவாகும். இது 200 கிராம் உளுந்து நல்லா தண்ணி ஊற்றி 2 தடவை தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் ஊறணும். மினிமம் 1.5 மணி நேரமாவது ஊறணும். 2 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லா உபரி ஆகும். முதல்ல வெந்தயம் நல்லா ஊறணும், அதுவும் 2 மணி நேரம் ஊறணும். இது 2 மணி நேரம் ஊறணும். ரேஷன் பச்சரிசி இது ஆழாக்கில் ஒரு 1.5 ஆழாக்கு எடுத்துக்கிறேன் நான். ரேஷன் புழுங்கலரிசி இதை பாருங்கள். ரேஷன் புழுங்கலரிசி ஒரு 4 ஆழாக்கு போட்டுக்கிறேன். இதிலே நீங்கள் வீட்டரிசி கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் டிஃபனுக்கு குண்டரிசி கூட இது ஒரு அழகு அது ஒரு அழகு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டிஃபன் சூப்பராக இருக்கும். நான் இது தான் கலந்து போகிறேன், நல்லாவே இருக்குது. நான் கடரிசியும் போட்டு பண்ணியிருக்கேன், வீட்டரிசி போட்டும் பண்ணியிருக்கேன். வீட்டரிசினா சாப்பாட்டு அரிசி சொல்கிறேன் நான், அதுவும் போட்டு பண்ணியிருக்கேன் நான். இப்போ இந்த முறை கொடுத்த ரேஷன் அரிசி சூப்பராகவே இருக்குது, அதை தான் நான் போட்டு பண்ணுறேன். கழுவிடணும், தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ஒரு 4-5 தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் உளுந்தும் வெந்தயமும் ஊறுற நேரத்தில் அது ஊறிடும். அது மசிகிற நேரத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அது ஊறிடும். கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு ஊறுறதுக்கு. அரைக்கும் போது பார்க்கலாம். வெந்தயம் நான் 2 ஸ்பூன் ஊற வச்சுருந்தேன், நல்லா ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. முதல்ல டேபிள் டாப்பில் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். அது நல்லா ஓடி நம்ம மசிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு சேர்க்கலாம். டேபிள் டாப் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ வெந்தயத்தில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெந்தயத்தில் சேர்த்துலாம். நல்லா அரைஞ்சிடணும், வெந்தயமே தெரியக்கூடாது. அப்போ தான் நம்ம வெந்தயம் கொஞ்சம் நல்லா உபரியாகவும் மாவு நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். கொஞ்சம் மசிஞ்சிச்சு. இப்போ லேசாக தண்ணி துவைச்சிக்கலாம். லேசாக தண்ணி துவைச்சி நம்ம கையை வச்சு இந்த வெந்தயம் ஃபுல்லாக நல்லா வரணும். நம்ம கை வைக்கும் போது வெந்தயம் தட்டுப்படக்கூடாது. பாதியாக மசிச்சுன்னா கூட பரவாயில்ல, நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக வரும். இது ஒரு 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. நல்லா சுத்தமாக அப்படி நின்றுடும். அதை நின்றுச்சு பாருங்கள். கொஞ்சமாக நீங்கள் உளுந்து சேர்க்கறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தண்ணி விட்டுடுங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் விடுங்க. அப்போ தான் அந்த கல் மூவ் ஆகும், இல்லைன்னா அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுடும். இது பிகினர்ஸ்க்காக சொல்கிறது நான். தெரிஞ்சவங்க நல்லா என்ன இதெல்லாம் சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க, தெரியாதவங்க தான் இது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம உளுந்து மட்டும் பார்த்துட்டே இருக்கணும். அரிசி போட்டால் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அரிசி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேலே நிற்கும் அரிசி அது மாத்திரம்தான் பண்ணணும். இது பாருங்கள், இந்த இடத்துல உளுந்து நிற்கிது. எங்கெங்கே உளுந்து நிற்கிதோ அவங்க வரைக்கும் நம்ம தள்ளி விட்டோம்னா அவ்வளோதான். கொஞ்ச நேரம் நம்ம தண்ணி விடணும். இப்போ கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கிறேன். உளுந்து பார்த்துட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பருப்பாக நின்றுடும். இதுக்கு ஸ்டிக்கு கொடுத்துருப்பாங்க நல்லா ஒரு நீட்டமாக, அதை வச்சு நீங்கள் தள்ளி விட்டுங்க. கையை வைக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. 5 நிமிஷம் ஆச்சு. இதை பாருங்கள், மாவு நல்லா புஃப்னு உப்பி வந்துடுது. இது தான் கிரைண்டரு வாங்கும் போது கொடுக்குறது. இதை வச்சுக்கோங்க. இது நல்லா இப்படி நல்லா போட்டிங்கன்னா அடியில் பருப்பாக இருந்ததுன்னா அந்த பருப்பு நம்ம கை போடுறதுக்கு இதுவாக இருந்தால் இப்படி போட்டு எடுத்துட்டா அங்கே தேங்கி நிற்கிறது வந்துடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இங்கே நிற்குது பாருங்கள், அதை எடுத்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு நம்ம இது பண்ணால் நல்லா புஃப்னு வரும். உப்பி வருது பாருங்க மாவு எப்படி. இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்குறோம். பாருங்கள், நல்லா எப்படி பூத்து பொங்கி வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், இதுக்குள்ளே மாவு பாருங்கள்,
சூப்பராக இருக்குது. நான் போட்டு வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் ஆகுது. இந்த பாருங்க மாவு பண்ணு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். அப்போ தான் நல்லா இட்லி சாஃப்டாக சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வச்சுக்கலாம். இந்த பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான். மாவு மசிச்சு பாருங்கள். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மாவை வழிச்சிக்கலாம். உளுந்து மாவு நல்லா பஃபியாக வந்துடுச்சு பாருங்கள். நல்லா பஃபி அப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இதை பாருங்கள். இப்போ வழிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த அளவு கிடச்சிருக்கு. எனக்கு 200 உளுந்து போட்டேன், 2 ஸ்பூனு வெந்தயம் போட்டிருக்கேன். இவ்வளோ கிடச்சிருக்கு. வழிச்சாச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் மொத்தம் வந்து இருத்துட்டேன். இப்போ வந்து அரிசி மட்டும் இருக்குது. இப்போ தண்ணி முதல்ல ஊற்றிட்டு அதுக்கப்புறமா போடலாம். அரிசி மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்னா அப்படியே வந்து அந்த கல் நின்றுடும், ஓடாது. அதனால் தண்ணி முதல்ல சேர்த்துப்போம். ஒரு சொம்பு அளவு தண்ணி சேர்த்துப்போம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஓடணும். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றலைன்னா இந்த மாதிரி ஓடும்போது அரிசி போட்டால் ஸ்டக்காகி நிற்கும். இப்போ தண்ணி பத்தலை. ஒரு சொம்பு தண்ணி நான் ஊற்றுறது பத்தலை. திருப்பி நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி பார்த்து ஊற்றுங்க. ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அரிசியோட தன்மைக்கு போகிற மாதிரி நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடும்போது டைட்டாக ஓடக்கூடாது. நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக போகணும், சுற்றணும். அரிசி போட்டேன், தண்ணியை திட்டமாக ஊற்றிட்டேன். இப்போவே வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பாருங்கள் இந்த அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் எப்போவுமே வந்து அரிசி அரைச்சிட்டு இருக்கும் போதே உப்பு போட்டுடுவேன் நான். சிலர் வந்து வழிச்சிட்டு கரைக்கும் போது சேர்ப்பாங்க. சிலர் வந்து கரைச்சி வச்சுட்டு எப்போல்லாம் இட்லி ஊற்றுறாங்களோ அப்போ சேர்த்துப்பாங்க. நான் மொத்தமாகவே போட்டு வச்சேன். ஏன்னா நான் மறந்துடுவேன்றதுனால நான் முதல்ல நான் போட்டுருவேன். அவ்வளோதானே. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் மசிஞ்சிச்சு. இது வந்து உளுந்து மாவு மாதிரி கிடையாது. உளுந்து பருப்பு நம்ம போட்டால் தான் வந்து கை வச்சு அப்பப்போ இது வந்து மேலே இருக்கிற பருப்புலாம் எடுத்து விட்டுட்டே இருக்கணும். இது அந்த மாதிரி கிடையாது. இது வந்து இந்த பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 2 தரம் பண்ணால் போதும். மேலே அரிசி நின்றுட்டுருக்கும், அது மட்டும் எடுத்தால் போதும். அவ்வளோதான். 20 நிமிஷம் ஆச்சு. மசிஞ்சிச்சு. இதை பாருங்கள். இங்கே பாருங்கள் ஒரு 95% மசிஞ்சிருக்கு. ரவை தெரித பாருங்கள். அந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நான் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். வழிச்சிட வேண்டியது. ஆஃப் பண்ணிவிட்டு வழிச்சிட்டு ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா ஊற்றி கரைச்சிக்கணும் வந்து. அவ்வளோதான். வழிச்சிட்டு கரைக்கும் போது பார்க்கலாம். அரிசி மாவு வந்து வழிச்சிட்டேன். இப்போ அதில் கரைக்க போகிறோம். ரெண்டும் ஒன்றா சேர்த்து உளுந்தையும் அரிசி மாவை சேர்த்து நம்ம கரைச்சிக்க போகிறோம். கரைச்சிட்டு பார்க்கலாம். அதை பாருங்கள். இந்த மாதிரிலாம் கரைக்கணும். கரைச்சிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான். கரைச்சிட்டேன் பாருங்கள். மொத்தமாக அடியில் வந்து உளுந்து இருக்கக்கூடாது. அரிசி மாவு எப்போவுமே போய் அடியில் போய் உட்காந்துக்கும். அந்த மாதிரி உட்காராமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சாச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து இதில் போட்டதில் பாதி மாவு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா ஃபுல்லாக புளிச்சிச்சின்னா அந்த மாவு புளிச்ச தோசை புளிச்ச இட்லி தான் நம்ம சாப்பிட்ணும். அதனால் பாதி மாவு எடுத்து வச்சுட்டு மிச்சம் பாதி மாவு மட்டும் வெளிலே வைக்க போகிறேன். அது புளிச்ச பிறகு நம்ம காட்டுறேன் உங்களுக்கு. நான் வந்து கரைச்சி பாதி மாவு எடுத்து வச்சுட்டேன் அடுக்கு சட்டியில். இந்த பாதி மாவு எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். ஏன்னா புளிக்காமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா. மீதி மாவு இருக்குது, அது புளிச்ச பிறகு பார்க்கலாம். நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். ஒரு கலக்கிட்டு ரொம்ப அடிக்காதீங்க, லைட்டாக அடிச்சிட்டு இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். ரொம்ப கரைச்சிங்கன்னா மாவை வந்து கலக்கி எடுத்திங்கன்னா பஃபியாக வராது இட்லி. லைட்டாக ஒரு கலரிக்குங்க. வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். இட்லி வந்த பிறகு பார்க்கலாம். இட்லி பாருங்கள் எடுத்துட்டேன். நல்லா சூப்பராக பண்ணு மாதிரி புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். நான் இட்லி எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் போட்ட என்னென்ன அளவு போட்டனோ அதே மாதிரி நீங்களும் போடுங்க. சூப்பராக வரும் பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் வந்து சுட சுட இட்லி பண்ணு மாதிரி இட்லி, வேர்க்கடலை சட்னி, மெதுவடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். பாருங்கள் எப்படி பண்ணு மாதிரி இட்லி சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நான் போட்ட மெஷர்மெண்ட்டோட நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.